ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகள் ஆரம்பிச்சு வயசான பெரியவங்க வரைக்கும் இப்போ யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. குறிப்பா குழந்தை கடத்தல், பாலியல் அத்துமீறல்னு பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் ஏராளம். அதுலயும் சின்ன குழந்தைகளை கடத்துற கும்பல் இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அந்த வகையில திருப்பத்தூர் ராஜகவுண்டனூர்ல அங்கன்வாடிக்கு போன குழந்தைய சாமியார் வேஷத்துல இருந்த பெண் கடத்த முயற்சி பண்ண சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ராஜகவுண்டனூரை சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதி ஈஸ்வரன் மற்றும் புனிதா. இவங்களுக்கு 5 வயசுல வைஷ்ணவின்னு ஒரு குழந்தை இருக்கு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அங்கன்வாடி பள்ளிக்கு தினமும் வைஷ்ணவியே போயிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு காலையில அங்கன்வாடிக்கு போயிட்டு இருந்த வைஷ்ணவிய ஒரு பெண் வழிமறிச்சு இருக்காங்க. அம்மா கிட்ட கூட்டிட்டு போறதா சொல்லி குழந்தையை தூக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. பயந்து போன வைஷ்ணவி கத்தி அழுதுகிட்டு வீட்டுக்கு ஓடிட்டாங்க. குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து மர்ம நபரை சுத்தி வளைச்சிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க தீவிரமா விசாரிச்சதுல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்து இருக்கு. அந்த பகுதியில சாமியார் போல வேஷம் போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்த பெண் வைஷ்ணவிய கடத்த முயற்சி பண்ணது உறுதியாகி இருக்கு. குழந்தைய கடத்த முயற்சி பண்ணதால ஆத்திரமடைஞ்ச பொதுமக்கள் மர்ம நபரை ரவுண்டு கட்டி வெளுத்து எடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து குழந்தையை மீட்ட போலீஸ்காரங்க விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. பட்டப்பகல சாமியார் வேஷத்துல வந்து குழந்தைய கடத்த முயற்சி பண்ண சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. Hey!